இந்த மாதிரி ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் எப்படி பண்ணுன்றதை பார்த்துடலாமா? ஸ்லீவ் சீரீஸ் டே 4. இந்த பேட்டர்னை ஸ்மோக்கிங் எஃபெக்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவேன். இதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா ஒரு ஹாஃப் அண்ட் ஆஃப் பேட்டர்னில் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் ஃபுல் ஸ்லீவுக்கும் பண்ணலாம், நெக் பார்ட்டு வாட் எவர் நீங்கள் எங்கே வேணுமோ அங்கெல்லாம் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஹாஃப் ஸ்லீவ் வந்து என்னோடய ப்ளவுஸ் பீஸ்லேயும் ஹாஃப் ஸ்லீவ் வந்து நெட் ஃபேப்ரிக்லேயும் பண்ணுறேன். நீங்கள் இதில் நெட் ஃபேப்ரிக் மட்டும் இல்லை, நீங்கள் ப்ளவுஸ் ஃபேப்ரிக்லேயும் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அதுக்காக ஒரு 5 இன்ச்சஸ்க்கு என்னோடய ஸ்லீவ் பட்டனும் ஒரு 5 இன்ச்சஸ்க்கு நெட் ஃபேப்ரிக்கும் எடுத்திருக்கேன். ஸோ நெட் ஃபேப்ரிக்கில் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக டபுள் லேயர் தான் பண்ணணும். ஸோ இதோட லென்த் அண்ட் வித் எவ்வளோனா, லென்த் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை பிளான் பண்ணிக்கலாம். இப்போ 10 இன்ச் ஸ்லீவ்னா இது 5 இன்ச் இது 5 இன்ச் பிளான் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் இது 6 இன்ச் இது 4 இன்ச் பிளான் பண்ணிக்கலாம். இதோட வித் எவ்வளோ இருக்கணும்னா டபுள் டைம் இருக்கணும், 2 மடங்கு அதிகமாக இருக்கும். நமக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதை வந்து 2 மடங்கு இருக்கணும். அப்போ தான் இந்த டக்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டில் வரணும். ஸ்டெப் 1 மார்க்கிங் த மெஷர்மெண்ட். ஸோ என்ன மாதிரி மெஷர்மெண்ட் மார்க் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு 2 இன்ச்சஸ் கொடுத்துருங்க. எதுக்குன்னா இந்த சைடில் சைட் சீம்காக. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நெட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணும்போது செல்ஃப் கலர்லேயே மார்க் பண்ணுங்கள். ஃபுல்லாகவே 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ கடைசியாக இங்கே ஒரு 2 இன்ச் விட்டுட்டேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு என்ன கலரோ அதுக்கு நியர்பை சாக் எடுத்துக்கோங்க. நான் 1.5 இன்ச் ஒன்ஸ் வந்துட்டு லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஈச் லைன்ஸ்லேயும் நம்ம 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது 1/4 இன்ச்சில் இப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பண்ண போகிற ப்ராசஸ் தான் வந்துட்டு பின் டக் அப்படின்னு சொல்லுவோம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெட் ஃபேப்ரிக் டபுள் லேயர் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். கீழே மட்டும் 1/2 இன்ச் வந்து சீம் லைன் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் 1.5 இன்ச்சில் இந்த மார்க் பண்ண லைனில் தான் பின் டக் ஸ்டிச் பண்ண போகிறேன். 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ண போகிறேன். கரெக்டாக இந்த லைனை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவில் அவ்வளோ கிளியராக நான் மார்க் பண்ணியிருக்க லைன் தெரியலை, நீங்கள் நேரில் பண்ணும்போது கிளியராகவே இருக்கும். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ண எல்லா லைன்ஸுமே 1/4 இன்ச்சில் ஈவனாக ஸ்டிச் பண்ணணும். இப்போ இது எவ்வளோ 1/4 இன்ச் பண்ணியிருக்கீங்கன்னா அதே மாதிரி எல்லாமே 1/4 இன்ச்சில் பண்ணணும். இஃப் இன்கேஸ் இது 1/2 இன்ச்சில் பண்ணீங்க இல்லை வந்து ஒரு பாயிண்டில் பண்ணிங்கன்னா அதே மெஷர்மெண்ட்டில் பண்ணணும். இப்போ நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கீழே கூப்பிடுவோம். இப்போ எல்லா டக்ஸும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஒன்ஸ் நம்ம ஸ்லீவோட செக் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் எக்ஸஸாக தான் இருக்குது. எக்ஸஸாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம கடைசியாக ட்ரிம் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த லாஸ்ட்டு டக்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணி விடலாம், பிரித்து விட்டுக்கலாம். ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நெட் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணி இந்த டக்ஸ் கொடுக்கலாம். இப்போது அந்த ஷேப்பிங் எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம்.
அதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன்னா 1 inch ஒன்ஸ் வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே 4 இருக்குது. 3 2 1. நீங்கள் இந்த மாதிரி 1 inch ஒன்ஸும் மார்க் பண்ணலாம், இல்லை 2 inch ஒன்ஸும் மார்க் பண்ணலாம். அது நமக்கு வந்துட்டு அந்த பாக்ஸ் ஃபார்மேஷன் வந்துட்டு நெருக்கமாக வேணுமா இல்லை கொஞ்சம் தள்ளி வேணுமாங்கிறத டிசைட் பண்ணுறது தான். இப்போ இந்த மெஷர்மெண்ட்டுக்கு லைன் போட்டுடலாம். இப்போ 0 1 2 3 அண்ட் இது 4 கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு இந்த ஈவன் நம்பர் இருக்கிறதெல்லாம் ஒரு ஃபார்மெட்லேயும் ஆட் நம்பர் இருக்கிறதெல்லாம் ஒரு ஃபார்மெட்டில் இருக்கணும். அதாவது இந்த 0 இந்த 2 இந்த 4 எல்லாம் ஒரு ஃபார்மெட்டில் இருக்கணும். 1 3 எல்லாம் ஒரு ஃபார்மெட்டில் இருக்கணும். அதாவது 0 2 4 எல்லாம் ஒரு மாதிரி அடிப்போம். 1 3 5 இதெல்லாம் வேறு ஃபார்மெட்டில் அடிப்போம். இது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 0லேருந்து ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த 2 டக்ஸுமே ஒன்றுக்கு ஒன்று மீட் பண்ணுற மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் வைக்கணும். இந்த மாதிரி ஒன்று மீட் பண்ணுற மாதிரி டைரக்ஷன்ஸில் வைக்கணும். இப்போ நம்ம 0 லைன் ஸ்டிச் பண்ணலாம். இந்த லைனில் என்ன ஃபார்மெட்டில் ஸ்டிச் பண்ண போகிறோன்னா இந்த டக்ஸ் வந்துட்டு ஒன்று மீட் பண்ணுற மாதிரி டைரக்ஷனில் வைக்க போகிறேன். இப்போ இந்த 2 டக்ஸ் இருக்குன்னா இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று மீட் பண்ணுற மாதிரி. இப்போ நம்பர் 1 லைன் ஸ்டிச் பண்ணலாம். இங்கே என்ன பண்ணணும்னா இது ஒன்று ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ஸோ இது இப்படி ஆப்போசிட், இது இப்படி ஆப்போசிட் பண்ணும்போது இங்கே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, நம்ம லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம், இது ரெண்டும் சேர்ந்து இருக்க மாதிரி பண்ணோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா அது ரெண்டும் பிரிஞ்சிருக்க மாதிரி பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது பக்கத்தில் இருக்க டக் கூட இது மர்ஜ் ஆகி இப்படி ட்ரையாங்கிள் மாதிரி கிடைக்கும். இந்த ஷேப் தான் நம்ம கண்டினியூவாக பண்ணும்போது டைமண்ட் மாதிரி கிடைக்குது. ஸோ இப்போ செகண்ட் லைன் இதில் என்ன பண்ணணுன்னா ஒவ்வொரு டக்கும் ஒன்றுக்கு ஒன்று மீட் பண்ணுற மாதிரி வைக்கணும். இப்போ டைமண்ட் மாதிரி கிரியேட் ஆயிருக்கா?
அண்ட் இது தேர்ட் லைன். இப்போ என்ன பண்ணணும்னா ரெண்டும் பிரிஞ்சிருக்க மாதிரி பண்ணணும். இப்போ இங்கே வந்து இங்கே எப்படி டைமண்ட் கிடைச்சதோ அதே மாதிரி இங்கே ஒரு டைமண்ட் ஃபார்மேட் கிடைக்கும். ஜீரோ 1 2 3 அடுத்தது ஃபோர்த் லைன். ஸோ ஃபோர்த் லைன் வந்துட்டு ஒன்று மீட் பண்ணுற மாதிரி ஃபார்மேட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஸ்மோக்கிங் எஃபெக்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயாச்சு. இப்போ வந்துட்டு நம்மளோட ஸ்லீவ் பேட்டர்னை இதில் கரெக்டாக நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஸ்லீவோட சென்டர் பார்ட்டை ஒரு சின்ன கட் மார்க் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த நெட் ஃபேப்ரிக்லேயும் சின்னதாக ஒரு கட் மார்க் போட்டுக்கோங்க. ஸோ குட் சைட் ஃபேஸிங் டுகெதராக வச்சு கரெக்டாக 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஒவ்வொரு ஜாயினுக்கும் இந்த டக்ஸோட ஜாயின்ஸுக்கும் இந்த மாதிரி ஸ்டோன்ஸோ இல்லை நீங்கள் பீட்ஸோ கொடுத்து ஹைலைட் பண்ணும்போது இன்னுமே வந்து உங்களுக்கு இந்த லுக்கை அழகாக காட்டும். நீங்கள் ஸ்டோன்ஸாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணலாம். பீட்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதே கலர் த்ரெட்டில் வந்து ஃபுல்லாக ஹெம்மிங் பண்ணிக்கணும். நான் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸ்டோன் எல்லாம் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஸ்லீவோட லுக் இப்படி தான் இருக்குது. இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ப்ளூ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்லீவ்ஸ் அண்ட் நெக்லைன்ஸ் எல்லாமே நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணோன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பாய்.